இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த சிறகடிக்க ஆசை சீரியல்லாம் இப்போ கடன்னு எப்படிங்க அதுக்குள்ளே கதையை முடிச்சிட்டிங்க அப்படின்னு இருந்துச்சு. நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நேற்று வந்து ப்ரோமோலாம் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை போட்டு அவங்க எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி பிடிப்பாங்க. இதனோட சிட்டி வந்து இந்த ஐடியா ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டு இருப்பார். கடைசியாக வந்து நாளைக்கு எபிசோடு, வெள்ளிக்கிழமை எபிசோடில் வந்து ஒரு வழியாக வந்து அந்த இதை வந்து முடிச்சிருவாங்க. அந்த இவர்கிட்ட தலைவர்கிட்ட போய் சேர்க்குறாங்களா இல்லையாங்கிற கான்செப்டை முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ கதை என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரே எபிசோடில் கடன்னு எல்லாத்தையும் முடிச்சு கையில் காசை வாங்கி காசை திருப்பி கொண்டு போய் அந்த ஒர்க் பண்ண லேடிஸ்ட்டை கொடுத்து அவங்க வந்து வேணான்னு சொல்கிற வரைக்கும் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பாக்கியலட்சுமி சீரியலில் ஒரு விஷயம் இருக்கும். பாக்கியா அக்கம் பக்கத்தில் இருக்க பெண்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து சமைக்கலாம்னு கூட்டு போவாங்க. ஒரு 8-10 பேரை கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு சமைச்சு முடிச்சுட்டு அந்த பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, ஏடிஎம் கார்டில் ஏமாந்துருவாங்க. ஒருத்தங்க கார்டு மேலே இருக்க 14 டிஜிட் நம்பர் சொல்லுங்க ஜி அப்படின்னு கால் பண்ணும்போது ஏமாந்துருவாங்க. ஏமாந்ததுக்கு பிறகு என்ன ஆகும்னா வந்து ஆட்கள்லாம் வீட்டு வாசலில் நின்றுடுவாங்க. அக்கம் பக்கம் பழகினவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்கலாம் பணத்தை கொடுக்காமல ஓடி போயிட போகிறாங்க. பணத்தை கொடுத்தே தீரணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்க. கோபி வெளில ஒழிஞ்சு தள்ளி விடுவார். அப்படியே இழுத்து பிடிச்சி தள்ளி விடுவார். இங்கேருந்து எழில் என்ன பண்ணுவார், சண்டைக்காக கிளம்பி ஆந்திரா வரைக்கும் போய் சண்டை போட்டு வருவார். இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக கூட இருக்கவங்க பணம் எப்போ வேணால் கொடுங்கன்னு கூட சொல்லலை, பணமே வேணாங்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பாசத்துக்காக ஒரு நாள் வந்து பண்ணது அப்படின்ட்டு. அப்போ இதை வந்து நம்ம 2 விதமாக பண்ணிக்கலாம். ஒன்று என்னென்னா வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய பலர் பக்கத்து வீட்டோட வந்து பெருசாக ஒரு தொடர்பு இல்லாமலும் இருந்தாலுமே வந்து தன்னுடைய விஷயங்களில் மட்டும் கருத்தாக இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது அவங்க வந்து லோவர் மிடில் கிளாஸாக இருக்காங்க, இல்லை வந்து எக்கனாமிக்கலாக, அதாவது இப்போ பண வருவாயில் வந்து ரொம்ப கம்மியான ஒரு வருவாய் வரவங்களாக இருந்தாலும் கூட மனுஷங்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாம். ஆனால் ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு சீக்வன்ஸே. அவங்க வந்து எதுக்கு பணம் அப்படின்னு கேட்டது. ஸோ இப்போ கையில் வந்து 2 லட்ச ரூபா பணம் இருக்குது. 2 லட்ச ரூபா பணம் கூட ஒரு 5000 வேறு கொடுத்துருக்காரு. 2,05,000 இருக்குது. அந்த 5000 வந்து ஏதாச்சும் வந்து எதாவது பண்ணலாம் ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மீனா என்ன பண்ணுறாங்க, ஒரு காரை வாங்கணும்னு முடிவு பண்ணி செல்வத்திட்ட கேட்டு இவர் பார்த்து வச்ச செகண்ட் ஹேண்ட் காரை போய் பார்த்தா சூப்பராக இருக்குது, புது காராக இருக்குது, இந்த காரை அவருக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு 3 லட்சம் ஆகுறாங்க. இவங்க கையில் 2 லட்சம் தான் இருக்குது. 80,000 ரூபா அட்வான்ஸ் கொடுங்க, மிச்சம்லாம் டியூவாக கட்டிக்கோங்கிறாங்க. இவங்க கையில் இருக்க 2 லட்ச ரூபாயில் வந்த காசு இந்த காசு எல்லாம் செலவு எல்லாம் போக இவங்க ஒரு 1 லட்ச ரூபாய் 80,000 போட்டு அந்த காரை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மிச்ச காசில் வந்து இந்த பூக்கடையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை பூக்கடையோட சேர்ந்து வேறு ஏதாவது அடிஷ்னலாக கூட ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை ஒரு 2 பிரான்ச் மாதிரி ஆரம்பிக்கிறதுன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா 2 சைட்லையும் முத்துவும் வளர ஆரம்பிப்பாங்க, மீனா வளர ஆரம்பிப்பாங்க. இப்போ எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா முத்து வாடகைக்கு தான் ஆட்டோ ஓட்டுறாரு. 750 ரூபா ஒரு நாள் வாடகை போக அவர் கையில் என்ன பெருசாக தங்க போகுது. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் காசையும் கொடுத்து சொந்த காரம் ஆகிடும் கொஞ்ச நாளில். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருமானமும் அதிகமாக வரும் கார் சவாரி அப்படிங்கும் பொழுது. ஸோ எல்லா சைட்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டே போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடி மேல் அடியாக வந்து இப்போ ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் விடுறதும், இப்போ மனோஜ் வந்து எப்படியாச்சும் நான் வந்து 14 லட்சத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்து கனடா போயே தீர்வேன்னு ஒருத்த காலம் நிற்கிறதும் கதையில் அடுத்து வரப்போகுது. ஸோ மீனா கொடுக்க போகிற இன்ப அதிர்ச்சி பற்றியும் கதை போகிற போக்கியம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த சிறகடிக்க ஆசை சீரியல்